அவருடைய வாசல்களிலே பிரவேசிக்க. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த மேன்மை, அதற்காகத்தான் இந்த அறிவு, அதற்காகத்தான் இந்த வேலைகள். இரண்டாவது, அவருக்குட்பட்டவர்களாய், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய ஆலோசனைக்கு உடன்படுகிறவர்களாய், அவருடைய சித்தத்து உடன்பட்டவர்களாய் இருக்கத்தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கினார். இரண்டாவது, தேவன் உண்டாக்கின நோக்கம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1:5, கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்காக. எத்தனை பெரிய வார்த்தை! நீங்கள் சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That is a reason why God made you. நான் படிக்கிறேன், கேளுங்கள். உபதேசத்திலும் அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That is a reason why God has made you. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஆண்டவர் ஏன் உங்களை உண்டாக்கினார். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் 2 கொரிந்தியர் 5:21, நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையே அவருடைய நீதியாய் மாற்றுகிறாராம். ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்கள் நானும் தேவ நீதிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. பாவம், அசுத்தம், அந்தகாரம் இவைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. The reason why God has made you. சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தை, அதாவது made the righteousness of God. உங்களையே நீதியுள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய நீதியாகும்படி. அப்படியானால் உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் உடை, உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்கள் அத்தனையும் தேவநீதி வெளிப்பட வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கையில தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறதா? தேவநீதிக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறி இருக்கிறீர்களா? இதனால தேவன் சொல்லுகிறார், தேவநீதி உங்களில் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை உலகத்தில் நீங்கள் பழகும் போது, உலக உறவுகளிலே, உலகத்தின் காரியங்களிலே தேவன் சொல்லுகிறார், என் நீதியை உன் மூலமாய் வெளிப்படுத்துவேன். ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, உம்முடைய நீதியை உலகம் பார்க்கவில்லை, ஆனா என் வாழ்க்கையிலே உம்முடைய நீதியை காண வேண்டும். இன்றைக்கு நீதியாய் வாழ்கிற மக்கள் மிக குறைவு. நீதி இல்லையே, நியாயாசனத்திலேயே நீதி இல்லை. உலகத்தில் எங்கும் நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த தேவன் சொல்கிறார், உன்னை நீதிமானாய் மாற்றும்படி. அந்த வார்த்தை, தேவ நீதிக்கு சொந்தக்காரனாய் உன்னை